கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு என்று நாம் வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே தேவன் நமக்கென்று வைராக்கியம் பாராட்டி அநேக கிரியைகளை செய்திருக்கிறார். அவைகளையெல்லாம் மறந்து சில காரியங்களை பார்த்து நாம் பயந்து போகிறோம். ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், அந்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து என்று சொல்கிறார். நாம் கடந்து வருகிற பாதைகளிலே இம்மட்டும் தேவன் நம்மை நடத்தி வந்ததை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை பார்த்து நாம் பயப்படாதிருப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய பலத்த கை ஓங்கிய புயம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் அதை வெளிப்படுத்துவார். நம்மை பலப்படுத்துகிற நல்ல கரம் நம்மோடு கூட இருக்கிறதாகவே இருக்கிறது. 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று தாவீதை பார்த்து அவர் சொல்கிறார். அவர் தாவீதை கண்டுபிடித்தவர், அவனை அபிஷேகம் பண்ணினவர். ஆகவே என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் பொழுது சத்துரு நம்மை நெருங்குவதில்லை என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார். இந்த தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவன் கோலியாத்திற்கு முன்பதாக நின்றான், சிங்கத்தின் வாயை பிளந்தான், கரடிக்கு முன்பதாக நின்று ஜெயித்தான். இதையெல்லாம் அவனுடைய சுயத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது, கர்த்தருடைய புயத்தினால் மாத்திரமே அதை செய்ய முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். இங்கே எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த எலியாவிற்கு ரதம் இல்லை, ஆனால் ஆகாப்புக்கு ரதம் இருந்தது. ஆனால் இந்த ஆகாப்புக்கு முன்பதாக ஓடி போகும் அளவிற்கு எலியாவிற்கு தேவ பலனை அங்கு தேவன் கொடுத்தார். ஆகவே தேவ கரம் அவனை பலப்படுத்தினதினால் மாத்திரமே ஆகாப்புக்கு முன்பதாக அவன் ஓடி போகிறவனாயிருந்தான். ஆகவே நாம் தேவனுடைய கரத்திலே இருப்போமானால் அவர் நம்மை பலப்படுத்த போதுமானவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நம்முடைய வேகமோ விவேகமோ அல்ல, அவருடைய கரம் நம்மை நடத்தும். நம்மை நடத்துகிற அதே கரம் சத்துருக்களுக்கு அங்கு அவருடைய கை அசைவினாலே அங்கு அஞ்சி நடுங்குவார்கள் என்று ஏசாயா 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினால் அஞ்சி நடுங்குவார்கள் என்று வாசிக்கிறோம். நம்மை பலப்படுத்துகிற, நம்மை உயர்த்துகிற அதே கரம் சத்துருவுக்கு அங்கு கலக்கத்தை, அச்சத்தை கொண்டு வருகிறதாகவே இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தேவ கரத்திலே நாம் இருக்கிறோம். அந்த நம்மை பலப்படுத்துகிற கரம் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு போதுமானது. அந்த கரம் நமக்கு பலன் தரவும் போதுமானதாக இருக்கிறது. ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று சர்வ சிருஷ்டியும் அவரை நோக்கி பார்க்கிறது. ஏனென்றால் அவர் கரத்தை திறந்தால் அங்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. ஆகவே நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார். அவர் நமக்கு காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் அவர் பாராட்டின கிருபைகளையும் கிரியைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் பயப்படுவோமானால் கர்த்தருடைய நன்மைகளை, கர்த்தருடைய கிரியைகளை நாம் மறந்து போவோம். ஆகவே சத்துருக்கு முன்பதாக அந்த பிரச்சனைகளை குறித்து பேசாதபடி, பிரச்சனைகளை பார்த்து, சத்துருவை பார்த்து கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை, வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தம்முடைய பலப்படுத்துகிற கரத்தினால் நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தர் காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவரே வார்த்தையினாலே சத்துருவை, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.